அதுக்கு அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணேன். சரிங்கம்மா. இப்போ பக்கமாக ஒரு போன ஆகஸ்ட்டில் கீழே விழுந்துட்டேன். திரும்பியும் வண்டியை ஸ்டாண்டு போடும்போது ஸ்டாண்டு இருக்கிறதா நினச்சிட்டு போடாமையே அப்படியே விழுந்துட்டதுனால பின்னாடி கொஞ்சம் அடிபட்டிருக்கு போல இருக்கு. அது என்னன்னு தெரியல. எந்திரிக்கும் போது 2 பேர் பிடிச்சு எழுப்பி விட்டாங்க. அப்போ வந்து இப்படி திரும்பிட்டேன். அதனால இந்த முட்டியில கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தேன். மடக்க முடியல. எவ்வளோ நாளைக்கு முடியல? போன வருஷம் 8வது மாதம். 1 வருஷம் ஆயிடுச்சு. சரிம்மா. இப்போ இது வந்து என்னன்னா, என்னால சமணங்கால் போட முடியல, இப்படி திரும்பி படுக்க முடியல, இப்படி காலை இப்படி மடக்க முடியல. இந்த கோளாறு இருக்கு. இந்த சைடு வரைக்குமே அப்படியே வலி இருக்கு. ஒரு பக்கம் பூரா வலிக்குது. இந்த இடத்துல மட்டும் இந்த தொடை மட்டும் கொஞ்சம் பல்ஜா இருக்கு. இதை விட இது கொஞ்சம் கூடுதலா இருக்கு. சரிம்மா. சரி. அதுதான் மெயினா. கண் வீடியோ பாஸ் பண்ண முடியுது. லூஸ் ஆகுமா? இப்போதான் வலிக்குதா? இப்போ வலி ஃபீல் பண்ணல. வலி சுத்தமாக இல்லை. சரி, ஓகே. சரி, இந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு வலி இல்லை. சரி, சாதாரண வலி எந்த இடத்துல வருது? நிற்கும் போது இந்த ஏரியாவில் இந்த இடம் தான் உள்ளுக்குள்ளார வலி. நிற்கிறப்ப வலிக்கும். நிற்கிற போது தான். சரி, நடக்கிறப்ப வலி இருக்கு. நடக்கிறப்ப வலி இருக்கு. இங்கேயும் வலி பயங்கரமாக இருக்கும். இந்த இது உள்ளுக்குள்ள வச்சு எம்டிங்க நகர்த்தணும்னா இல்லை, இது தெரிஞ்சுது. இருந்தாலும் இதுக்கு நான் பின்னாடி வரேன். பட் ஏன்னா இது முன்னாடி இருந்துச்சு, இது வந்து ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ ஃபர்தராக கீழே வந்து இங்கே டெவலப், அப்போ தான் இங்கே வந்துச்சு. எப்போவுமே நம்ம எப்படி போகணும்னா ரூட் காஸ் போகிறதுக்கு முன்னாடி பின்னோக்கி தான் போகணும். எது கடைசியாக ஏற்பட்டுச்சு, இந்த இடுப்பு வழியாக இது போனால் இதுதான் வந்துருக்கு. அப்போ ஃபஸ்ட் இதை பார்க்கணும். இதனால் கரெக்டுங்க தெரியுது உங்களுக்கு? ஃபீல் பண்ணுறீங்களா? இது ஆட்டுறப்ப ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல பாருங்க, இங்கே நரங்க தான். ஸோ இது இப்படி அதுக்காக தான் நீங்கள் ஃபோனில் கேட்குறப்ப நம்ம நிறைய சமயத்தில் விளக்கம் சொல்லாமல் நேராக வந்துருக்குன்னு சொல்கிறதுக்கு பார்த்தா தானே தெரியும். அம்மாவோட வயசு, உங்கள் ஸ்ட்ரென்த்து, எப்படி இருக்கீங்க, இது வந்து நேராக பார்க்கணும். அதனால தான் எப்பொழுதுமே காணொலியில் என்கிட்ட சந்தேகம் கேட்குறவங்கள நேராக வாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் நீங்கள் கை பண்ணலாம். ஐயா ஓம் ராம், நல்லதின் இருக்கட்டும். கணேசமூர்த்தி ஐயா, சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இயல்பாகவே இந்த முட்டிக்கு மேலே கொஞ்சம் பல்ஜிங் 2 காலையும் இருக்குது. அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து இது அப்நார்மாலிட்டியான்னு செக் பண்ணுறதுக்காக. இது கொஞ்சம் இப்போதான் வலிக்குது. இந்த அம்மாவோட கேஸில் நிறைய பேர்த்தில் இந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்கும். அம்மாவோட கேஸில் உள்ளுக்குள்ள நரனே ஒரு சவுண்டு வருது எல்லா பக்கமும். இந்த கீழ்ப்பக்கம் பெயின் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம். சரி, இது செக் பண்ணியாச்சுமா, இது ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் இங்கே வந்து வலி ஒன்றும் வருதாம்மா? நடக்கும்போது ஒந்திரிச்சு படுக்கும்போது இந்த இடத்துல வலி இருக்குங்க. சரி, இந்த இடத்துல வலி, இங்கிருந்தே கால் பூரா வலிக்குது. இந்த இடம் மட்டும் இந்த லைன் அப்படியே வலிக்குது. சரி சரி, நல்லது, சந்தோஷம்மா. நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுனா நீங்கள் நேரடியாக வர்றப்ப, அது மட்டும் இல்லை, சகோதரர் கூட அன்றைக்கி வெங்கடாச்சலம் அண்ணா வந்து ஃபோனில் கேட்டார் இல்லையா? சதவீதம் கேட்குறப்ப சொன்னேன், ஃபோனில் கேட்க வேணா, வாங்க நேரில் வந்துருங்கன்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் கூட தான். நேரில் சொல்கிறப்ப தான் வெங்கடாச்சலம் அண்ணா உடனே அதை செக் பண்ணி அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்ல முடியும். இப்போ எப்படி உமாமாவுக்கு செக் பண்ணோம், செக் பண்ணோன்னே எனக்கு ஒரு அந்த இஷ்யூ வந்து அவங்களுடைய மேஜர் இஷ்யூ, அந்த கீழே விழுந்தாங்க இல்லையா, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் இந்த 2 செக்ஷன் தனித்தனியாக பார்க்கணும். உமாமா, இந்த முட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு, அந்த இடுப்பினுடைய பிரச்சனை வேறு. இடுப்பில் இருக்க பிரச்சனை முன்னாடியே வந்திருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதுக்கானது சொல்லித்தரேன் நான். அதனால் இப்போ எப்போவுமே உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, ஏதாவது சிரமம் இருக்குன்னா நீங்கள் நேராக வாங்கணும். ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து நேராக உங்களை சோதனை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு சௌகரியமாக இருக்கும். பயிற்சி எடுத்துருக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எந்த நாளில் வேணால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வரலாம். ஓம் ராம், ஓம் ராம், நல்லது. கொஞ்சம் பாஸ் பண்ணிக்க சாமி. நம்ம இப்போ இந்த சோதனை பண்ண சகோதரி, அவங்களுக்கு இந்த கால் முட்டி, வலது கால் முட்டியில்
அவங்களுக்கே தெரியுது ரொம்ப பெயின், நிற்கிறப்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது லேசாக அசைச்சு பார்க்குறப்ப 2 முட்டியை நீங்களே வீட்டில் சோதனை பண்ணலாம். காலை ரிலாக்ஸாக நீட்டிட்டு இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வச்சுட்டு அந்த முட்டியை அந்த பக்கவாட்டில் மேலெல்லாம் அப்படியே ஆட்டி பார்த்தோம்னா ஸ்மூத்தாக வலுவலுன்னு போயிட்டுருக்கும். அப்படி இருந்ததுன்னா முட்டியில் பிரச்சனை இல்லை, மசில்ஸில் பிரச்சனை. இப்போ இங்கே வந்து சகோதரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கால் எங்கே அடிபட்டிருக்கோ உள்ளுக்குள்ளே நரநரன்னு இருக்குது. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே இந்த லூப்ரிகண்ட் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, ஆதி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு எண்ணெய் பூசிக்குவாங்கல்ல, பல எண்ணெய்களை சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய அனுபவத்தில் புரிதலில் ரொம்ப சிறப்பாக நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, பெயின் குறைக்கிறதுக்கான எண்ணெய் நம்ம தயாரிக்கிறோம்மா, அது நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, பெயின் ஆயில், அது ஒரு நேரம் போடுங்க. இன்னொன்று வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய லூப்ரிகன்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே வர்த்தகம் பண்ணுறதுல இந்த மாதிரி நேராக வர்றப்ப அந்த ஆயில் கொடுத்து அனுப்புகிறோம். இது இங்கே வர முடியாதவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி சகோதரி என்ன பண்ண போகிறாங்க, ஒரு வேலை அப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்கக்கூடிய எண்ணெய்கள்லேயே உங்கள் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின்னை தாண்டி பெனட்ரேட் பண்ணிட்டு கீழே இறங்கக்கூடிய தன்மை விளக்கெண்ணெய்க்கு தான் ஜாஸ்தி. ஆனால் பார்த்தா அதுதானே சித்திர டென்சிட்டியாக இருக்கும், ரொம்ப மொத்தமாக இருக்குல்ல. நம்ம என்ன நினைப்போம், எண்ணெய் வந்து கொஞ்சம் நெகிழ்த்தன்மையாக சன்னமாக இருந்தால் உள்ளே போகணும் தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம ஸ்கின்னுக்கு போடுறோம் இல்லையா, சிரமெல்லாம் போடுறாங்க இல்லையா தலைக்கலாம், அது போட்டிங்கன்னா அந்த மேல் லேயர் மட்டும் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுது, கீழே போகிறதுல. அதனால தான் அந்த சிரம் ஏதாவது அப்ளை பண்ணுறப்ப இன்ஸ்டண்ட்டாக மேல் பக்கத்தில் ஒரு அழகாக க்ளோயிங் காமிக்குது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஒரு லெவலுக்கு கீழே இறங்குது. ஆனால் விளக்கெண்ணெய் தான் அந்த டோட்டலாக சதை இருக்குல்ல எவ்வளோ, அதை தாண்டி கீழே இறங்கி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு நன்மையை கொடுக்குது. சரி, அப்போ உமாமா என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, அவங்களுக்கு ஒரு ஹாட் பேக் இருந்ததுன்னா ஒத்தனம் கொடுக்கணும். ஒத்தனம் கொடுத்து அந்த இடத்த சூடாக்கிக்கணும். மற்ற டெம்பரேச்சரோட அந்த இடத்துல கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கெண்ணெய் எடுத்து சும்மா தேய்க்கலாம் கூடாது, மேலே லேசாக இந்த குழந்தைக்கு இப்படி தடவி விட்டு அப்படி தடவி விட்டுட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கன்வீனியன்ட் இருந்தால். அப்படி இல்லை, எனக்கு அந்த இடத்துல வந்து ட்ரெஸ் மேலே ஆகுங்கிற பயம் இருக்குது, பார்த்துட்டு இருக்குன்னா, நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுற துணி இருக்குல்ல அதில் சுற்றிட்டுமா அது மேலே வந்து பாலித்தீன் பேக் மாதிரி போட்டு கீழே மேலேயும் பண்ணிடலாம். இப்போ இந்த பாலித்தீன் பேக் தாண்டி வெளியே ஸ்கின்னுக்கு வராது, அதாவது துணிக்கு வராது. கீழே வந்து அந்த துணி வந்து ஈரத்தை அந்த எண்ணெயோட தண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் யுக்தியும் இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்கள். ஒரே ஒரு கண்டென்ட் தான். நீங்கள் என்ன பண்ணணும், விளக்கெண்ணெயை அப்ளை பண்ணணும். இந்த விளக்கெண்ணெயை உடம்புல எந்த இடத்துல வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த தொந்தரவு வேணால் அப்ளை பண்ணலாம், சைடு எஃபெக்ட் கிடையாது. குருஜி மாதிரி முட்டாள்தனமாக சொதம்பு எடுத்து உச்சந்தையிலெல்லாம் போட்டு விடிய படுத்து வைக்கிறாதீங்க. தொடர்ச்சியாக 3 நாள் போட்டேன், அப்படியே இந்த இடத்துலாம் வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு, அதிகமான குளிர்ச்சி. சரியா, அதெல்லாம் உடம்புல அப்ளை பண்ணிக்கங்க. சரியா, ரொம்பலாம் தலைக்கு போடுறதா இருந்தால் வேறு எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி போடுங்க, அளவாக போடுங்க. நல்லதுன்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட்டாலும் நிறையா போட்டுக்கிட்டாலும் ஆபத்து தான். சரிங்களா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகன்னு சொல்லுவாங்களே, அந்த அனுபவத்தை பாட்டி இப்போ தான் தொண்டை ஓரளவுக்கு சரியாயிட்டு. ஸோ அதனால் உமா அம்மாவுக்கு இது ஒரு விஷயம். அடுத்தது அப்படி மேலே எழுந்திரிச்சு சாமி உமாம்மா நீங்கள் வந்து பக்கத்தில் பார்த்து இந்த முட்டியில் வந்து அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு மட்டும் இல்லை, நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி முட்டி நல்லா மேலே தெரியாது. இந்த முட்டி சின்னதாகவும் இந்த பக்கம் சதை ஜாஸ்தியாக இருக்கும், அது ஒன்றும் தவறில்லை. இந்த முட்டி பகுதியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 பக்கம் விரல்கள் வச்சுட்டோமா, இது இந்த பக்கம் இது இந்த பக்கம். இப்போ உங்களுக்கு நரம் தான் இருக்குது, அப்படி இருந்தாலுமே கூட எண்ணெயை வந்து லேசாக அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் கொடுக்குறீங்க, எண்ணெய் அப்ளை பண்ணுறீங்க, இப்படி தள்ளுறோம் இப்படி தள்ளுறோம். எல்லோரும் சொல்லுவீங்களா, அசைவே ஆற்றல் தரும் சொல்லுங்கள். இப்போ நம்ம லேசாக அசைச்சு கொடுக்குறோம், இங்கே மேலே இப்படி கீழே அமுத்துறோம், கீழேருந்து மேலே அமுத்துறோம். ஃபஸ்ட்டு இது பக்கவாட்டில் மேலே இருந்து கீழே இந்த கிராஸை வச்சுக்கணும். இந்த கிராஸ் அமுத்துற இங்கே வெளியே வரும், இங்கே அமுத்துற இங்கே வரும். இந்த கிராஸ் வச்சுட்டு இப்படி அமுத்துறோம். ஸோ அப்போ இந்த 8 டைரக்ஷன்லேயும் போகுது. இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு டவுன் அப் சைட்லேருந்து இந்த கிராஸ் இந்த கிராஸ் இந்த 8 மூமெண்ட் வருது. இந்த மூமெண்ட்டை முடிச்சுட்டு மெதுவாக கை வச்சு சுற்றிக்கணும், அல்லது இப்படி இதை பண்ணிவிட்டு காலை இன்னும் கொஞ்சம் லேசாக ரைஸ் பண்ணியும்
இந்த காலை ஒரு திட்டு மேலே வச்சுட்டோம், இந்த கீழ் பக்கத்தில் தட்டு. இது 80லேருந்து 90% இருக்கக்கூடிய முட்டி வலிக்காரங்க இப்படி பண்ணாங்கன்னா சரியாக போயிடும். சரிங்களா அம்மா? நீங்கள் வந்து உங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை, இப்போ அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து ஒரு 10 வாரங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். அல்லது இங்கே வந்து நடக்கக்கூடிய 5 நாள் ஆரோக்கியம் கிளாஸில் 5 டேஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணோம். 5 நாள் தங்கினோம்னா உங்களுக்கு அந்த இடுப்பு பகுதியில் L4 L5 எங்கே பிரச்சனை இருக்குது, அதுக்கு எதை மசாஜிங் கொடுக்கணுமா, அதுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு உங்கள் பெயின் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதை ரிலீவ் பண்ணோம்னா மறுபடியும் வராமல் இருக்கிறது நீங்கள் பயிற்சி பண்ணணும். அதையும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ 2 சாய்ஸ் தான். ஒன்று, இலவச கிளாஸ்க்கு வரவங்க 10 வாரங்கள் தொடர்ச்சியாக வர வேண்டும். நீங்கள் ஒரு வாரம் கேப் விட்டிங்கன்னா நானும் மறந்துடுவோம். இப்போ நீங்கள் உங்களை பார்க்குறப்ப எனக்கு மைண்டில் இருக்கும் 5, இப்போ அடுத்த வாரம் வரல இன்னும் கொஞ்சம் பிடி போயிடும். அப்புறம் உங்களை மெதுவாக கீழே உட்கார வைப்போம், கை கால் அசைக்க வைப்போம். அதுக்கு தான் அந்த டைம். உங்களை மாதிரி தான் நிறைய பேர் வந்தப்பெல்லாம் முதல் வாரத்தில் சேர்ந்து தான் உட்காந்துருந்தாங்க. அவங்களெல்லாம் கீழே உட்கார வச்சு பாருங்கள், அவரெல்லாம் ஜம்முன்னு சம்மன் கொடுத்துருக்காரு. உங்களே இப்படி மாற்றிடுவோம். அப்போ ஒன்று, தொடர்ச்சியாக இது குணமாகும் வரை நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க, சேலத்தில் தான் இருக்கீங்க, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை வருவதை பழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். அல்லது எனக்கு பொருளாதார நிலையில் பிரச்சனை இல்லை, நான் 10,000 கொடுத்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அது வந்து 10,000 rupees சார்ஜ் பண்ணுறோம் 5 டேஸ்க்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல கவனிப்பு, பயிற்சி 3 வேளை நடக்கும், சிகிச்சை நடக்கும். நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இது அனைவருக்குமான தகவல். இங்கே வந்து நோக்கம் என்பது ஒரு சில சமயத்தில் ஃபேஸ்புக்கில் வீடியோ வருது கமெண்ட் பண்ணுவாங்க, இதுக்கு இவ்வளோ காஸ்ட் கம்மியாக பண்ணாங்கன்னு. அங்கங்கே நடத்துகிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த டிஃபிகல்ட்டி தெரியும், ஒரு நடத்துகிறப்ப தான் தெரியும். அதனால் ஏழைகளாக உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா, வியாழக்கிழமை வாங்க, சந்தோஷமாக பண்ணிட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய காஸ்ட் எஃபெக்டிவாக வெளியே கூட ஸ்டே பண்ணிங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இங்கே சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கும். நன்றி.